ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நாம் இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு பெரிய நோய் இருக்கிறதுனால ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டு பிரிஞ்சு போயிருந்தான். ஆனால் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்காண்டு ஹீரோ திரும்பியும் வந்திருக்கான். அதனால் ஹீரோயின் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே ஹீரோ மேலே கோவமாக இருக்கிறதுனால ஹீரோ மேலே புக்கு தூக்கி போட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ரொம்பவே முடியல அப்படின்னா, ஹீரோக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னா அவருக்கு வந்து அனிமியா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் என்னாச்சு, ஹீரோக்கு அனிமியாவா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மனசே கேட்காம ஹீரோ வர இந்த மாதிரி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோவை போய் பார்க்க போயிருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயின்ட்ட வந்து என்னாச்சு, நீ எதனால வந்திருக்க அப்படின்னு கேட்டவுடனே, நான் ஹீரோவை ரொம்பவே அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னா அவனுக்கு போய் ஹீரோட்ட கேட்க ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறான். அவனு வந்து ஹீரோயின் சொன்னோன்னா திரும்பியும் வந்து ஹீரோயின் விடுவாளா? ரொம்பவே அர்ஜென்ட், நான் வந்து ஒர்க் விஷயமா தான் பேசணும் அப்படின்னா அவனும் வந்து சொன்னோன்னா ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவன் பேண்டேஜ் போட்டுக்கிறதெல்லாம் மறைக்கிறதுக்காண்டி மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டு வர்றான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னா, சரி நீ வந்து என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் சொல்கிறான், நான் உனக்கு நிறைய டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துடுறேன், எனக்கு ஒரு 2 மணி நேரம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லை வேண்டாம் நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் விடாமல் இல்லை நானே பண்ணித்தரேன்னு சொல்லி கேட்டதுக்கு ஹீரோ சொல்லிடுறான், எனக்கு உன்னோட பென் ட்ரைவ் மட்டும் தான், அதுவே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் கொடுத்துட்றா. ஹீரோ ட்ரையில் எனக்கு ரொம்பவே டைம் ஆகும், அதனால் நான் வந்து இதை ஃபுல்லாகவே காப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் பயப்படுறா. ஏன்னா வந்து ஹீரோவை பற்றி ஹீரோயினை பற்றி அவள் வந்து ஒரு நாவல் மாதிரி ஆன்லைனில் எழுதி வச்சிருக்காள்ல, அதை ஹீரோ பார்த்துருவானோ அப்படின்னு சொல்லி தான் பயப்படுறா. ஹீரோவும் காப்பி பண்ணிவிட்டு பென் ட்ரைவை ஹீரோயின்ட்டே கொடுத்த உடனே ஹீரோயினே கேட்கா, உங்களுக்கு இப்போ என்னோட டிக்ஷனரி தேவைப்படாத அதை தந்துருங்க அப்படின்னா ஹீரோ கொடுத்த உடனே அதை திருப்பி பார்க்க, என்னாச்சு என்னோட ஃபர்ஸ்ட் பேஜை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கா. அதை நான் தான் கிழிச்சிட்டேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோவே சொல்கிறான், என்னோட பேர் மேலே யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க, அதனால தான் நான் வந்து அதை கிழிச்சிட்டேன் அப்படின்ன உடனே ஏன் வந்து அவள் கிறுக்கினதை யோசிச்சு பார்க்கா. அதனால விடாமல் நீங்களே வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம், ஏன்னா சில பேர் வயலன்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதனால் வந்து இதுவே பெட்ரு, நானே என்னை பார்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்ல, நான் உன்னைய அடிச்சது ரொம்பவே வலிக்குதோ அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சோகமாக வெளியில் கிளம்புறா. உடனே ஹீரோ சொல்கிற, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாமையா, அதை பற்றி நான் வந்து உனக்கு கொஸ்டின் கேட்கட்டா, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவியா பார்ப்போமா அப்படின்னு கேட்டவுடனே ஹீரோயின் நான் நல்லாவே ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் கொஸ்டின் சூப்பராக கேட்க ஹீரோயின் செம்மையாக ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி போகிறேன் அப்படின்னோடனே ஹீரோ 1 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து ஹீரோயின் காண்டி கதவை திறந்து விடுறான். ஆனால் வந்து அசிஸ்டன்ட் நான் போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் அதை கேட்காம ஹீரோ தான் திறந்து விடுவேன் அடம் பிடிக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ எனக்காண்டியா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து கதவை திறந்து விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டே போகிறா. இந்த சைடு குணாவையும் பிங்கியை தான் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது குணா வந்து கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். திரும்பி நீ ஏன் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, எதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு பிங்கி குணா கண்ணத்தை பிச்சுக்கிட்டே, நீ ஏன்பா கோப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கா. சொல்றவெல்லாம் வச்சுக்கிற, அதை தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு பிங்கி சொல்றா, நீ வந்து ஹீரோயினை பார்த்ததுல இருந்தா இந்த மாதிரி செய்யறப்பா, என்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிற. அவள் பார் என்னைக்குமே உனக்கு வந்து ஃபோன் பண்ண மாட்டா, எப்போதுமே நீ தான் அவள் பின்னாடியே தொங்க போகிற பாரு அப்படின்னு சொல்கிறா. இந்த சைடு ஹோட்டலில் எல்லாருமே பரபரப்பாக காரில் ஏறுறாங்க. உடனே ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ இந்த மாதிரி சைட்டில் வந்து மயங்கி விழுந்துட்டானா, அவனை போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறோம், அதான் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்ன உடனே ஹீரோயின் ஆர்வமாக ஓடி வந்து மிஸ்ஸஸ் ஜாங்கிட்ட கேட்க, நானும் வரட்டா அப்படின்ன உடனே ஜாங் சொல்கிறா, ஒரே ஒரு பிளேஸ் தானே இருக்குது அப்படின்ன உடனே ஜென்னட் சொல்கிறா, நான் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட், நான் தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி ஏறி போயிடுறா. உடனே ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் போய் அவசரமாக ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்கா, ஹீரோ எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ன உடனே ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஃபுல் நேமை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னா ஹீரோயினும் ஹீரோவோட சைனீஸ் நேம் இங்கிலீஷ் நேம்னு எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் வந்து அவள் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி ஹோட்டலில் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துடுறா. ஆனால் வந்து ஹீரோ பிஸ்னஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கா. உடனே எல்லோரும் நீங்கள் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்காங்க. ஆனால் வந்து ஹீரோ சொல்கிறான், இல்லை டைம் இல்லை, எல்லாருமே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ஆர்வத்தில் எஞ்சி நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோட வந்தவங்களாம் வந்து தனியாக போயிடுறாங்க. ஹீரோ வந்து தனியாக வரும்போது ஹீரோயின் தான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட ஓடி போய், என்னாச்சு நீ மயங்கி விழுந்துட்டியாமே அப்படின்னு சொல்லி ஹீரோவை முன்னாடி எப்படி கூப்பிடுவாளோ அதேமாரி கூப்பிட்ட உடனே ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்கான். ஹீரோயின் இப்போ வந்ததுலேருந்தே வந்து வேறு பேரை வச்சு தானே கூப்பிட்டுட்டு இருப்பா, என்னாச்சு இவன் வந்து மறந்துட்டாலே, திரும்பி நம்மளை வந்து பழைய பேரை வச்சு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான்.
ஹீரோயினு திரும்பி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ஒன்றும் கிடையாது, நான் வந்து சாப்பிட மறந்துட்டேன், அதனால தான் மயங்கி விழுந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயின் வந்து ஹீரோ தலையை தொட்டுட்டு இங்க பாரு உனக்கு அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தமா பேசிட்டு இருக்கும்போது ஜென்னட் பின்னாடி வந்து பாத்துடுறா. அப்புறம் ஹீரோயினே ஹீரோவை பார்த்து சொல்றா, நீ வந்து சைட்டுக்கு போவேல ஒரே ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொண்டு போகாம ஏன் 2 கொண்டு போக கூடாது அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ வந்து கோவம் வந்துருது. சரி எனக்கு மீட்டிங் இருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். என்னட்டு ஓடி வந்து ஹீரோவை பற்றி என்னாச்சு உனக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நெத்தியில கை வைக்க போகல ஹீரோ வந்து கையை பிடிச்சி தடுத்துடுறான். என்ன சொல்றான், அவ தொடலாம் ஆனால் நான் தொடக்கூடாதா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ சொல்றான், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்ன உடனே எனக்கு தெரியும் இந்த வார்த்தையை நீ என்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், அவள்கிட்ட சொல்லவே மாட்டியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ சொல்ல எனக்கு டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின்னு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்திருக்கா போல. ஹீரோ போனோடனே ஹீரோயின்னு ஜென்னட்டு நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஜென்னட் வந்து ஒரு பிளானை போட்டு மிஸ்ஸஸ் ஆங்கிட்ட போய் பேசுறா, எப்படியாவது ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஹீரோட்ட இதை பத்தி பேசணுமே அப்படின்ன உடனே நீ யார்கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம், நீயே யோசிச்சு பாரு, அவ எந்த மாதிரி குரூவலா ஹீரோவை நடத்திட்டா, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன், நீ வந்து ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்குனா அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்ஸஸ் ஆங்கும் சரி நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே குணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்து அவளை திருப்பி அனுப்பிக்கேன், நீ வந்து வேற யாரையாவது டிரான்ஸ்லேட்டர் நல்ல டிரான்ஸ்லேட்டராக பார்த்து அனுப்பி வைப்பா அப்படின்னு சொல்கிறா. குணாவும் சரின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்து ஹீரோயின் வந்து மீட்டிங் ஹால்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் மிஸ்ஸஸ் ஆங் தடுத்து நிறுத்தி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல நீ திரும்பி சாங்காய்க்கே போயிருமா, குணாட சொல்லிட்டேன் வேற ஒரு டிரான்ஸ்லேட்டரை வந்து அனுப்பி வைக்கேன்னு சொல்லிட்டான். ஹீரோயின் பேச வராங்க, ஆனால் வந்து மிஸ்ஸஸ் ஆங் சும்மாவே பேச விட மாட்டான். இப்போ பேச விடுவானா, இல்லைம்மா நீ வந்து திரும்பியும் உன்னோட அந்த கம்பெனிக்கே போயிரு, இந்த மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறான். இந்த சைட் திரும்பியும் குணா வந்து ஜிங்வென்னை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கான், நீ தான் போகணும் அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பியும் ஜிங்வென் நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கான். ஆனால் குணா வந்து விடுற மாதிரி தெரியல, நீ தான் நல்ல டிரான்ஸ்லேட்டர், நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். உனக்கு நான் சேலரியை டபுள் ஆக்குறேன், உனக்கு லீவ் கொடுக்கேன், அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வென்சா தானே நான் போகிறேன், அங்கே வந்து ஹீரோட பிரதர் ஜீச்சான் கிடையாது தானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ன உடனே ஜிங்வென் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனால் வந்து அவன் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவான் அப்படின்ன உடனே இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி குணாவை போட்டு அடிக்கா. அவன் எவ்வளோ மோசமானவன், அவன் தலையில் நீ கோர்த்து விட்றியா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து வேலையை விட்டு போக சொல்கிறதுனால ரொம்பவே பதட்டமாக இருக்கிறதுனால தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கா. அதை ஜென்னட்டும் பார்க்கா. மிஸ்ஸஸ் ஜாங் வந்து சொல்கிறா, மீட்டிங் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இதோட போகிறாங்க, நமக்கு வந்து குணா வேற ஒரு டிரான்ஸ்லேட்டர் அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டான் அப்படின்னோடனே எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஹீரோ தான் யோசிக்கான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங்லாம் முடிஞ்சோடனே ஹீரோ வந்து மிஸ்ஸஸ் ஜாங்காண்டி வெயிட் பண்ணி கேட்கான், ஹீரோயினை இந்த மாதிரி வேலையை விட்டு போகிறதா சொன்னாலா அப்படின்ன உடனே வெறும் டிரான்ஸ்லேட்டர் தான், அவளை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோவும் முறைச்சோன்னா மிஸ்ஸஸ் ஜாங்கே சொல்கிறான், அவன் வந்து ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்கால, அதனால தான் அவளை நானே திருப்பி அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே அப்போ வந்து அவளே வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லலை, நீங்களா தான் அனுப்புறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஆமாம் ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட ஜென்னட்ட அப்புறம் என்கிட்டலாம் ஒழுங்காகவே நடந்துக்கிற மாட்டேங்கல்ல, மரியாதையே கொடுக்க மாட்டேங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக ஹீரோயின் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் உனக்கு பத்தலை அப்படின்னா இன்னொரு டிரான்ஸ்லேட்டரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, நான் கொடுக்கேன் சேலரி, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறான். மிஸ்ஸஸ் ஆங்க்கு வர வழி இல்லையே, சரின்னு சொல்லி தானே ஆகணும், சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்பவே தண்ணி குடிச்சதுனால அவசரமாக வந்து ரெஸ்ட் ரூம் வர, ஆனால் வந்து லேடிஸ்குள்ளது போகாமல் ஜென்ஸ்குள்ளது வந்துடுறா. அப்போ யாரோ பேசுகிற சத்தம் கேட்க, யாருன்னு பார்த்தா ஹீரோ மிஸ்ஸஸ் ஆங்கும் தான் பேசிட்டு வர்றாங்க. உடனே வந்து ஒரு பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அதே பாத்ரூம் தான் ஹீரோ வரான். ஹீரோ பயந்துடுறான், என்னாச்சு நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ரொம்பவே அர்ஜென்ட்டாக வந்துட்டு அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழுத்தி கொடுத்து ஹீரோயினுக்கு மீசையெல்லாம் வரைஞ்சி பாய் மாதிரி கெட்டப்பில் அனுப்பி வைக்கான். ஹீரோயினு வந்து பாய் மாதிரியே நடந்து வெளில ஓடிடுறா. திரும்பி வந்து கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்கு வரையில அங்கே 2 பேரும் ஹீரோயினை பார்த்து பாயின்னு நினச்சி பயந்துடுறாங்க. உன்னை ஹீரோயின் இல்லை நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. சரி மீசையை அழிச்சிட்டு போமேன்னு சொல்லி மீசையை அழிச்சிட்டு இருக்கேளு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோட தாத்தா தான். அவர் வந்து ஜென்னட்னு சொல்லி பேசுகிறாரு. ஹீரோ எங்கே அப்படின்னா ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான், 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை வெரி அர்ஜென்ட் கால், நீ வந்து அவன்கிட்ட கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வேற வழி இல்லாமல் அவசரமாக ஓடி போய் ஹீரோவை தேடி கண்டுபிடிக்கா. பார்த்தா ஹீரோ உண்மையிலே குளிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் கதவை திறந்து கொடுத்துட்றா. ஹீரோவே ஷாக் ஆயிரா. ஆனால் ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோக்கு டவல் எடுத்து கொடுக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்னாச்சு வா நீ வெளில போ அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் ஃபோனை வாங்கிட்டு தான்ப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஃபோனை பேசி முடிச்சுட்டு கொடுக்க வரையில ஹீரோட அசிஸ்டன்ட் தான் சொல்ல, நான் வந்து மிஸ்ஸஸ் சாங்க பார்க்க போகிறேன், டிராயிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா அப்படின்னு சொன்னா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான்.
ஆனால் ஹீரோயின் விடாமல் ஹீரோவையே பார்த்துட்டு இருந்தவொடனே ஹீரோ கேட்கான், பார்த்தது போதுமா அப்படின்ன உடனே போதும் போதும் அப்படின்னு. சரி வேற ஏதாவது நீ சொல்ல விரும்புறியா அப்படின்னா, ஆமாம் ஆமாம் நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா, சரி நீ வெயிட் பண்ணு அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து அங்கேயே நின்று வெயிட் பண்ணுறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ வெளியில் போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினு சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டாக வந்ததுனால ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். அவனே கண்டுபிடிச்சிடறான். அவனே ஹீரோயினு வந்துடுறா. ஹீரோ தான் கேட்க, ஏதோ கேட்கணும்னு சொன்னையே அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்ல, உனக்கு வந்து அனிமியா இருக்கா அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கேட்க, இந்த 4 வருஷமாக நீ வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கும் ஹீரோ இல்லைன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் நாடி பிடிச்சிட்டு ஹீரோ க்ளோஸாக போகிற மாதிரி இருந்தானே ஹீரோயினு கிஸ் பண்ண ரெடியாக இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மீசை வரைஞ்சி வச்சிருப்பான் தெரியுமா, அதை தான் அழிக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து அழிஞ்சிட்டு அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவோட கோட்டை திருப்பி கொடுத்துட்டு வைக்கப்பட்டுட்டே கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் அந்த டவலை வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் வந்து ஹீரோயின் ஓடி வரையில் ஜென்னட் கரெக்டாக வந்து பிடிச்சிடுறா. என்னாச்சு இந்த டைம், நீ வந்து ஃப்ளைட்லலாம் இருக்கணும், ஆனால் நீ இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் வந்து பஸ் பிடிச்சி தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அது ரொம்பவே லேட் நைட் ஆயிருமேம்மா, எனக்கு பயமாக இருக்குது, உன்னை பற்றி நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினு சரின்னு சொல்லிட்டு இருக்கே மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஓடி வர்றாரு. ஹீரோயினு ஜென்னட்டு ஒன்றா நடந்து வந்தோடனே ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து தனியாக வந்து சொல்கிறாரு, என்னைய மன்னிச்சிருமா, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே ஏறு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினு என்னது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாம்மா, உங்கள் கம்பெனிலேருந்து இன்னொரு டிரான்ஸ்லேட்டரையும் நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப்புக்காண்டி கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு ஹீரோயினு சந்தோஷப்படுறா. யார் அது அப்படின்னு கேட்ட உடனே அது வந்து ஜின்னு ஆரம்பித்தோடனே ஜிங்வென்னா அப்படின்னோடனே மிஸ்ஸஸ் ஜாங்கோ ஆமான்னு சொல்லிடுறாரு. ஜென்னட் இதெல்லாம் பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கா. மிஸ்ஸஸ் ஜாங்க்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஜிங்வென் வர போறாள், அவளுக்காண்டி நீ வந்து ஹோட்டல் ரூம்லாம் ரெடி பண்ணு அப்படின்ன உடனே ஹீரோயினு சரின்னு கிளம்ப போறா. உடனே மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஜென்னட்டை பார்த்துட்டு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன், என்னையும் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு வர்றாரு. ஆனா வந்து ஜென்னட் விடுவாள. மிஸ்ஸஸ் ஜாங் என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் டச்சரா, நீ போ நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை அனுப்பிட்டு அவரே திரும்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டவுடனே, நீங்கள் ஏன் ஹீரோயினை வந்து திரும்பி வேலையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்கு தெரியாதா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து நம்ம கம்பெனிக்கு பத்தாது, அதனால தான் நான் வந்து 2 பேர் வேணும்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஜாங் சொல்கிறத கேட்ட ஜென்னட்டும் வந்து கேட்டுடுறா. உங்கள்கிட்ட வேற யாரும் ஹீரோயினை வந்து வேலையில் வச்சிருக்கணும்னு சொல்லி கேட்கலையோ அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை மேடம் இது வந்து என்னோட முடிவு தான், நான் எனக்கு ரொம்பவே பிஸியாக இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். உடனே ஜென்னட் வேற பிளான் போடுறா. ஹீரோவோட பிரதருக்கு தான் ஜிசானுக்கு தான் ஃபோன் போட்டு சொல்றா, நீ எப்போ வர போற அப்படின்னா அவன் வந்து நான் அடுத்த வாரம் சொல்றான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோவோட ஹெல்த் ரொம்பவே மோசமா இருக்கு, அவனை உடனடியாக நம்ம வந்து சுவிட்சர்லாந்துக்கு கூட்டு போகணும், நீ உடனடியாக இங்கே வா, தாத்தா அன்னைக்கே சொல்லிட்டாரு, அவன் தான் வரமாட்டேங்க, நீ வந்தாதான் அவனை கூட்டு போக முடியும், நீ தயவுசெய்து வந்துரு அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றா. அவனும் சொல்கிறான், இது ஹீரோவோட ப்ராஜெக்ட் தானே அப்படின்னா நீ வந்து ரெனியை கூட கூட்டு வா, எப்படியாவது வந்து நீ வந்து ப்ராஜெக்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இந்த சைடு ஜிங்வென்னு வந்துட்டா. ஜிங்வென்னு ஹீரோயினை உட்காந்து பேசிகிட்டு இருக்கையில ஹீரோயின் வந்து ரெட் வைன் கொட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வெயிட்ரஸ் சொல்கிறாங்க, இல்லை இங்கே வந்து ரெட் ஒயினே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஜிங்வென் கேட்கா, எதனால அப்படின்ன உடனே, இந்த கம்பெனியில் உள்ள யாருக்கோ வந்து ரெட் கலரை பார்த்தாலே அலர்ஜியா, அதனால தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், சாரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. ஜிங்வென் சொல்கிறா, ஹீரோ தான் அப்படி பண்ணியிருப்பானோ, உனக்காண்டி தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிங்வன் வந்து ஹீரோவை பார்த்துடுறா. ஹீரோவை பார்த்து இவன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டான் அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்கிறா, அவன் சேஞ்செலாம் ஆகலையே அப்படின்ன உடனே, ஏமா அவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், அவன் மூஞ்செல்லாம் வளரி போய் இருக்கு, பார்த்தா தெரியலையா அப்படின்னு கேட்டவுடனே ஹீரோயினும் தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு சொல்கிறா, ரொம்பவே உருகி லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பார்ட்னர் வந்து எப்படி மாறி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயின் வந்தவொடனே வேலையை ஆரம்பிச்சிட்டே அமைதியாக இருமா அப்படிங்கா. ஹீரோயின் சொல்கிறா, அந்த மாதிரி ஹீரோவை பற்றி என்னை பற்றியும் ஒரு நாவல் எழுதி வச்சுருந்தோம்ல, அந்த பென் ட்ரைவை வந்து ஹீரோ நேற்று கேட்டான்னு கொடுத்துட்டேன், அதை வேற காப்பி பண்ணிவிட்டு அவன் வாசித்துருவானோ அப்படின்ன உடனே ஜிங்வன் சொல்கிறா, உனக்கு அறிவு இல்லையா, ஏன் நீ இப்படி பண்ணுற, சரி விட ஹீரோக்கு தான் சைனீஸ் தெரியாதுல்ல அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவன் வந்து டிக்ஷனரியை பார்த்து மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாசித்துருவானோ அப்படின்னு கவலைப்படுறா. அது மட்டும் இல்லாமல் உன் பேச்சை கேட்டு அவனை வந்து சாவர மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்ன உடனே, எப்படிமா எழுதியிருக்கே, கேன்சர்னால சாவர மாதிரி எழுதியிருக்கே இல்லை ஆக்சிடென்ட்னால சாவர மாதிரி எழுதியிருக்கியா அப்படின்னு சொல்லி ஜிங்வென்னு பயந்துட்டே கேட்கா. ஹீரோயின் சொல்கிறா, எல்லாம் உன் பேச்சை கேட்டதுனால தான் வந்துச்சு, எப்படியாவது நான் அதை போய் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் தான் ஃபோன் அடிக்காங்க. யாருன்னு பார்த்தா குணா தான். இவன் வந்து இறங்கிட்டானா அப்படின்னா, ஆமாம் இறங்கிட்டான்ன உடனே, உன் தம்பி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தானே அப்படின்ன உடனே, என்னாச்சு எனக்கு ஏன் கால் பண்ணலை அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நீ வந்து சைலண்டில் போட்டிருந்தேன்னு நினைக்கேன் அப்படின்னா, ஆமாம் நான் சைலண்டில் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உன் தம்பிக்கு வந்து லீவ் விட்ருக்காங்களாம், அதனால் உன்னை பார்க்கறதுக்காண்டி ஷாங்காய் வாரேன்னு சொல்கிறான். உடனே ஐயோ நான் இங்கே இருக்கனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து அவனை கூட்டிகிட்டு
வென்சோக்கே வாரேன்னு சொன்ன உடனே இல்லை எனக்கு ரொம்பவே வேலை அதிகமாக இருக்குது, அவனை வந்து கூட்டுலாம் வந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ கவலைப்படாத, உனக்கு பதிலாக நான் அவனை நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா பிங்கி வித்தியாசமாட்டு. ஹீரோயின் சொல்கிறா இல்லை அவன் தான் வளர்ந்துட்டானே, அவனே பார்த்துக்கிடுவான், நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறா. ஆனால் வந்து குணா கேட்குறா அல்லா, உன் தம்பியை வந்து நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், என் வீட்லேயே தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் வேண்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து குணா கேட்க மாட்டேங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே பிங்கிக்கு தான் கோவமாக வருது. அவள் உன்னைய லவ்வரை ஏற்றுக்கிற கூட மாட்டேங்க, ஆனால் வந்து நீ அவளுக்காண்டி எல்லாமே செய்கிற, அவள் தம்பியை கூட பார்த்துக்கிறேன்னு சொல்கிற, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறா. பாருடா இவன் எனக்காண்டி வருத்தப்படலாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறான். சரி உனக்கு வேறு வேலையாக இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லி குணா வந்து பிங்கியை பார்த்து சொன்னோன்னா இல்லை நான் வந்து உனக்காண்டி தான் இங்கே வந்திருக்கேன், இன்றைக்கி உங்கள் அப்பாவோட நினைவு நாள், அதனால் நீ வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருப்ப, அதனால் உனக்கு ஆறுதலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.